சார் பிரியன் சார் உங்ககிட்ட தான் நான் முன்னாடியே வந்த உங்ககிட்ட, அதாவது தமிழ்நாட்டை மீட்போம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி குறிப்பிட்டிருக்காரு. அதே நேரத்தில் வந்து இந்த பக்கம் அந்த கூட்டணி ஆட்சி குறித்த சர்ச்சைங்கிறது அது ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது. கூட்டணி ஆட்சி இருந்தா என்ன தப்புன்னு சொல்லி அந்த கூட்டணி இருக்கக்கூடிய ஜி.கே. வாசன் ஒரு பக்கம் கேட்கிறாரு. இதையெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது சார்? இல்லை, நான் ஏற்கனவே முதல்லயே சொன்ன மாதிரி அடிப்படையில் வந்து திமுகவுடைய அந்த ஜூலை 1க்கு அப்புறம் அவங்க செயல்பாடுகளும் எடப்பாடி வச்சிருக்கிற செயல் திட்டமும் ரெண்டும் வேறு வேறு. ஆக்சுவலாக இது வந்து கீழ்த்தட்டில் ஒவ்வொரு ஃபேமிலியாக அணுகி திமுகவுடைய சாதனைகளை சொல்கிறது, திமுகவுக்கு உறுப்பினர்களை சேர்க்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் 68,000 பூத்தில் போயிட்டு அங்கே இருக்கிற பூத் கமிட்டி மூலமாக மக்களை இண்டிவிஜுவலாக கான்டாக்ட் பண்ணி திமுகவோட சாதனைகளை சொல்கிறது, 30% உறுப்பினர்களை வாக்காளர்களை உறுப்பினர்களை சேர்க்கறதுன்னு கிரவுண்ட் லெவலில் வேலை செய்கிறாங்க. ஆனால் இவர் வந்து பயணம் போகிறாரு. இவர் ரோட் ஷோ மாதிரி ஒரு பயணம் போகிறாரு. அந்த பயணத்தில் வந்து திமுக ஆட்சியை பற்றிய குறைகளெல்லாம் அவர் சொல்லுவார். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை போன்ற பல பிரச்சனைகள் என்னென்ன இப்போ சொல்லிட்டு வர்றாரோ அதெல்லாம் அவர் சொல்லுவார். அது ஒரு பக்கம் இருக்குது. பட் இது ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்குது. திமுக வந்து அதன் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அவ்வப்போது மாவட்டங்களுக்கு விசிட் பண்ணுறாரு, ரோட் ஷோ நடத்துகிறாரு, அங்கங்கே மீட்டிங்கில் பேசுகிறார். பட் இவர் வந்து தொடர்ந்து ஒரு பயணம் போகிறாரு. கிட்டத்தட்ட ஒரு தேர்தல் பயணம் மாதிரியே இவர் ஆரம்பிச்சிருக்காருன்னு தான் பார்க்கணும். இவர் தேர்தல் பயணம் மாதிரியே இப்போ ஆரம்பித்து போகிறதுல வந்து எந்த விதமான இதுவும் கிடையாது. அவர் போகலாம். ஆனால் அது போகிறதுக்கு முன்னாடி அவர் நிறையா விஷயங்களை கிளாரிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. அவர் வந்து மக்களை காப்போம் அப்படின்னா யார்கிட்டேருந்து மக்களை காக்க போகிறார்? இப்போ தமிழ்நாட்டு மக்களை வந்து பாஜகட்டேருந்து காக்க வேண்டிய அவசியம் நிறையா இருக்குது. ஏன்னா பாஜக வந்து நிதி கொடுக்காமல் முடக்கி வச்சுருக்காங்க. கல்விக்கு நிதி கொடுக்க மாட்டேன்றாங்க, மகாத்மா காந்தி ஊரக வரவேற்பு நிதி கொடுக்க மாட்டேன்றாங்க, மெட்ரோ ஸ்கீமுக்கு நிதி கொடுக்க மாட்டேன்றாங்க, பல விஷயங்களுக்கு நிதி கொடுக்க மாட்டேன்றாங்க. ஸோ இந்த மாதிரி நிதி கொடுக்காத விஷயத்தில், மக்களை வஞ்சிக்கிற விஷயத்தில், கவர்னர் மூலமாக பல விஷயங்களை பண்ணுற விஷயத்தை, பல நிர்வாக சிக்கல்களை உண்டாக்குற விஷயத்திலலாம் வந்து பார்க்கும்பொழுது மக்களை வந்து மத்திய பாஜக அரசாங்கத்திலிருந்து காக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ அந்த பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிற அதிமுக அதுக்கு ஒரு லயபிலிட்டி வந்து சேருது. பாஜக செய்கிற ஆக்ஷன்ஸுக்கெல்லாம் அவங்க சப்போர்ட் பண்ண வேண்டிய அல்லது அதை வந்து கண்டுக்காமல் போக வேண்டிய கட்டாயத்துக்கு அவங்க உள்ளாராங்க. அந்த லயபிலிட்டி, பாஜக லயபிலிட்டி முழுக்க அதிமுகவுக்கு வருது. அப்போது நீங்கள் பயணம் போகும்போது மக்கள் மனசில் ஒரு எண்ணம் இருக்கும், தமிழ்நாட்டு மக்களுக்கு இவ்வளவு துரோகம் செய்கிற பாஜகவுக்கு அதிமுக கூட்டணி பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் என்னன்ற ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்கான விடையை வந்து சரியாக சொல்லணும். எடப்பாடி அவருடைய பயணத்தில் வந்து ஜஸ்டிஃபை பண்ணணும். ஒய் ஐ ஹேவ் அலையன்ஸ் வித் பிஜேபி வந்து மாநில அரசுக்கு என்னென்ன பண்ணியிருக்குன்னு திமுக ஒரு பக்கம் பட்டியல் போடுவாங்க. நீங்கள் வந்து ஏன் நாங்கள் பாஜகவோட கூட்டணி வச்சோன்றதுக்கு நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணி பல ரீசன்ஸு நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. அதே சமயம் நீங்கள் இன்னொரு விஷயத்தை மக்களுக்கு கிளாரிஃபை பண்ண வேண்டியிருக்கு. அது பண்ணாத நீங்கள் போனீங்கன்னா மக்கள் வந்து நிச்சயமாக உங்களை பற்றிய பார்வையை வந்து மாற்றிக்கொள்வார்கள். உண்மையான விஷயம் என்னென்னா, நீங்கள் அமைக்க போகிறது பாஜக தலைமையிலான அரசா, இல்லை உங்கள் தலைமையிலான அரசா, இல்லை பாஜக கூட்டணி அரசா, இல்லை அந்த மாதிரி பாஜக பங்கு பெறும் அரசா, இந்த என்ன அரசு அமைய போகுது? உங்கள் தலைமை, நீங்கள் முதலமைச்சர், கூட்டணி கட்சிகள் சேர்ந்தவர்கள் அமைச்சர்களாக இருப்பாங்களா? கூட்டணி அரசாங்கமா, இல்லை அஇஅதிமுக அரசா? இதை நீங்க கிளாரிஃபை பண்ணாத நீங்க வந்து உங்க பயணத்தை மேற்கொண்டீங்கன்னா யாருக்கானது? உங்கள் பிரச்சாரம் அஇஅதிமுக என்ற தனிப்பட்ட கட்சிக்கானதா, இல்ல கூட்டணிக்கானதா? கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற அந்த கோரிக்கைக்காக உங்கள் பிரச்சாரமா, இல்ல அஇஅதிமுக என்ற தனிப்பட்ட கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற உங்கள் பிரச்சாரமா? இந்த 2 பாயிண்ட்ல நீங்க கிளாரிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. இப்போ மறுபடியும் அமித்ஷா வந்து திருப்பி வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி. அப்போ தெளிவாக சொல்லுங்கள், தமிழ்நாட்டில் அஇஅதிமுக ஆட்சி தான், அஇஅதிமுக கூட்டணி தான், தேசிய ஜனநாயக முன்னணி கிடையாது. தமிழ்நாட்டில் வந்து தேசிய ஜனநாயக முன்னணி அரசு அமைச்சா கூட அதில் வந்து மற்ற கட்சிகளோட பங்களிப்பு இருக்காது. அவங்க சொல்கிறாங்க பாஜக பங்கு இருக்குன்னு அமித்ஷா சொல்கிறார். அப்போது இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணாத ஒரு பயணத்தை நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா மக்களுடைய பார்வை உங்களை பற்றி வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா பாஜகவும் பங்கு கொள்கிற, அதை பற்றி நீங்கள் கிளாரிஃபை பண்ணாத, பாஜகவும் பங்கு கொள்கிற ஒரு அரசுன்னு பார்க்கும்பொழுது மக்களுடைய பார்வையில் உங்கள் கூட்டணிக்கான ஆதரவு என்பது சற்று பின்னடைவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்போது நீங்கள் தெளிவாக சொல்ல வேண்டிய விஷயம் இருக்குது. ஏன் நீங்கள் பாஜகவோட 26 வரையும் கூட்டணியில் போகவே மாட்டேன்னு சொன்ன நீங்கள் ஏன் பாஜகவோட இந்த எலெக்ஷனில் கூட்டணி வச்சிங்க? அப்படி கூட்டணி வச்ச நீங்கள் கூட்டணி ஆட்சிக்கு, கூட்டணி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கறதுக்கு ஒப்புக்கொள்கிறீர்களா? பாஜகவும் பங்கு பெறக்கூடிய ஆட்சி தான் இங்கே நடக்க போகிறதா? உங்களுக்கு மெஜாரிட்டி வந்தால் கூட நீங்கள் பாஜக அமைச்சர்களை நீங்கள் வச்சுப்பீங்களா? இதெல்லாம் நீங்கள் கிளாரிஃபை பண்ணாமல் திமுக அரசோட சட்டம் ஒழுங்கு பிரச்சனையோ, இல்லை வேறு பல பிரச்சனைகளோ, இல்லை வாக்குறுதி நிறைவேற்றாத பிரச்சனைகளோ, பல பிரச்சனைகள் திமுக அரசாங்கத்துக்கு தான் நீங்கள் சொல்லலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது, அது வேறு விஷயம். ஆனால் அதெல்லாம் சொன்னால் கூட இந்த விஷயத்தில் கிளாரிட்டி இல்லாமல், ஒரு தெளிவான ஒரு அபிப்பிராயம் உங்ககிட்ட வராத போது மக்கள் உங்களை நம்ப மாட்டார்கள்.
அது தெளிவான விஷயம். அதனால தயவு செய்து உங்க பயணத்துல நல்லா கிளாரிஃபை பண்ணுங்க. இப்போ நீங்க வாய மூடின்னு கம்முன்னு பேசாம இருக்கீங்க. உங்க பயணத்துல நீங்க கிளாரிஃபை பண்ண வேண்டியது 26 வரையும் நான் கூட்டணி வைக்க மாட்டேன் என்று சொன்ன பாஜகவுடன் ஏன் கூட்டணி வைத்தேன், என்னால் ஏன் மெகா கூட்டணி அமைக்க முடியாமல் இன்று வரை நான் தடுமாறுகிறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. மூணாவது, நான் அமைக்க போவது அதிமுக ஆட்சி மட்டும்தானா, இல்ல அதில் பாஜகவும் பங்கு பெறும், அதில் வேறு பல கூட்டணி கட்சிகளும் பங்கு பெறும், அந்த கூட்டணி ஆட்சி தான் நான் அமைக்க போகிறேனா, அதையும் நீங்க மக்கள்கிட்ட தெளிவாக்கணும். இதை தெளிவாக்காத உங்கள் பயணம் அது பயனற்றதாக போகும் என்பது என் கருத்து. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.